டேய் எங்க இருக்கடா? தியா இந்தா. டேய் யார்கிட்டயும் சொல்லிடாதா ப்ளீஸ். ஏய் இப்போ இப்படி தாண்டி சொல்லுவீங்க, டேஸ்ட் பார்க்கணும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அது இதுன்னு, அப்புறம் பசங்களே மிஞ்சிருவீங்க. சரி இது ஃபுல்லா அடிக்கணுமா பாதி அடிச்சா போறோமா? பயமா இருக்கு. அன்னைக்கு ஒரு வழி வலிச்சல, எப்படி இருந்துச்சு? லைட்டா கேரா இருந்தது. அவ்வளோதான், ஒன்றும் பண்ணாது. ஃப்ளைட் வாசல் வரைக்கும் வந்துட்டு பறக்க பயம்னா எப்படிமா? அது அடி, உன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். எப்படி இருக்கு? நேத்தே உங்களை ஃபைல் சப்மிட் பண்ண சொன்னேனே, இன்னும் நீங்க யாரும் சப்மிட்டே பண்ணல. ஒரு டைம் ஒரு எக்ஸ்கியூஸ். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில எனக்கு 10 மணிக்குள்ள சப்மிட் பண்ணல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. Ma'am, I'm worked on another project, so வாட் பிரதீப்? போய் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா இருந்துட்டு வரீங்களா? ma'am, அது வந்து எனிவே மார்னிங் 10 மணிக்குள்ள எனக்கு ஃபைல்ஸ் வேணும். ஓகே மேம். அண்ணா டீயை குடி. இப்ப நான் டீ குடிக்கலன்னா சத்தா போயிடுவேன். ஒழுங்கா போயிடுமா, போமா. ஹாய் சார். சார் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஒரே ஒரு கம்பைலர் தான். ஜஸ்ட் நீட் 1 day it will be done sir. நீ என்ன மயிரை வேணா சேவ் பண்ணு, எனக்கு தேவையில்லை. மார்னிங்குள்ள சப்மிட் பண்ணணும், இல்லைன்னா நோட்டீஸ் பீரியட் கூட வேணா, நீங்க போலாம். அக்கா இந்த பாஸ் என்ன செம்ம கடுப்பேத்துறான்டா. என்னடா இது, இல்ல ஒண்ணுமே இல்ல, எனக்கு பக்கலடா இது. ஏய் அடி பாவி, ஒரு ஓசிபியை ஃபுல்லா ரோல் பண்ணி கொடுத்துருக்கேன், உன் உடம்புக்கு அதுவே பத்தலையா? ஆனா உனக்குலாம் வேற ஒண்ணுதான் இருக்கு. என்னடா மூஞ்சில பவுடர் அடிச்சு பார்த்துருக்க, மூக்குல பவுடர் ஏற்றி பார்த்துருக்கியா? டேய் என்னடா சொல்ற? அப்படி ஒன்று நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான் வாங்குறது. எவ்வளோ? அப்பா ஏய் எட்ரா. யாரும் வந்துட மாட்டாங்களே. யாரும் வர மாட்டாங்க. இது புடி. இவ்வளோதானா? இவ்வளோதானாவோ? ஏய் இவ்வளோ இருக்குடி, 2 வருஷத்துக்கு தாங்கும். இடி நீ தானே பத்தலன்னு சொன்ன. இப்படி
தியாமா அண்ணி எங்க போயிருந்த? சரி சாப்பாடு எடுத்துட்டுமா? வேணாம். என்னது இப்படி பண்றா? இப்படியே விட்டா தியா என்னவோ நினைச்சாலே பயமா இருக்கு. அம்மா அம்மா என்னையே சுத்தி சுத்தி வந்த பொண்ணு இப்ப நம்ம மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. இதை பத்தி தியா கிட்ட கேட்டோம்னா அப்பா அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல, நீ எல்லாத்தையும் தைரியமா நம்ம முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருவா. அதை பார்க்க நீ தயாரா? அதுக்காக இப்படியே கெட்டு போட்டுன்னு விட்டுற முடியுமா? ஆம்பளை பையனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துன மாதிரி அவளுக்கு எடுத்து வச்சதே இப்ப நீங்க தான். தியா, அப்பா நீ பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் உன்னை திட்டினதே இல்லை. என் பொண்ணுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன், நீ சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா நீ இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி எங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறதை எங்களால பார்க்க முடியல. உன்னால சுயமா சிந்திக்க முடியும்னு நான் நம்புறேன். நீ பொண்ணுங்கிறதுனால இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இல்ல நீயே அழிச்சிக்கிற இந்த பழக்கம் வேணாண்டா பாப்பா, விட்டுடா ப்ளீஸ். அப்பா, இப்ப நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? I'm an adult பா. I have my own rules. முதல்ல ரூம் விட்டு வெளில போங்க. போங்கப்பா. தியா, கால் எடுக்க முடியாதா? அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? என்ன மேக்கப் பண்ணிட்டு இருந்தியா? ப்ராஜெக்ட் இன்னும் சப்மிட் பண்ணல. ஐ வில் டெர்மினேட் யூ. ஒத்த பாடு ஃபோன் வைடா. ஹே, இப்போ நீ என்ன சொன்ன? ஃபோன் வைடான்னு சொன்னேன். இப்போ வேற. ஹலோ டேய் அசோக், ஏடா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? டேய் இந்த ஒரு வாட்டி கூடுறா, நான் நெக்ஸ்ட் டைம் ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறேன்டா. ஏய் டியா, நான் உனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் டப்பு இல்லாமல் என்னை கூப்பிடாதன்னு சொல்லிட்டு. அந்த டீம் கிட்டலாம் நம்மளால பேசவே முடியாது டி. சரியா? என்னை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாத. காசு இருந்தால் மட்டும் கூப்பிடு. ஃபோனை வை. ஃபோன் எடுறா. டேய் அசோக், ஃபோன் எடுறா. எனக்கு ஸ்டஃப் வேணும்டா, என்னால சுத்தமா முடியலடா. டேய் ப்ளீஸ் ஃபோன் எடுறா.
தியா 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 சார் என் பொண்ணு சார் கேஸு ஜெயிலாம் வேணாம் சார். அவள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் சார். எங்கள் குடும்பம் மானமும் போயிடும் சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் உங்கள் பொண்ணு வேறு கஞ்சா மட்டும் அடித்தா பரவாயில்ல, கொக்கைனு மெத்து இன்னும் என்னென்ன சஸ்பென்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். அவன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் சார். ப்ளீஸ் கல்யாணம் பண்ண விடுங்க சார். சார் உங்கள் காலில் ஓடுறேன் சார். என்ன சார் பண்ணுறீங்க? ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். காலெல்லாம் நான் ஏதோ சமாளிக்கிறேன். சார் சார் என் பொண்ணு சார் கேஸு ஜெயிலாம் வேணாம் சார். சார் சார் உங்கள் காலில் ஓடுறேன் சார். ரொம்ப வலிக்குதா? நாங்களாம் இருக்கும்போது ஏன் கண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னையா பயன்படுத்தி கணிச்சு பார்த்தியா? உன்னிட்ட எங்களுக்கு யாருக்குன்னு இருக்கா? சாப்பிட்டாங்க. ஏய், பொம்பளை பிள்ளைலாம் அடக்க உடக்கமாக வளர்க்கணும். ஆம்பளை மாதிரி வளர்த்துனா இப்படி தான் நடக்கும். இனிமேலாவது வீட்டில் பத்திரமா வச்சு பார்த்துக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. ஒரு பொம்பளை பிள்ளை போதையில் ஊரில் சுற்றுறான்னு தெரிஞ்சா எவ்வளோ கேவலம் தெரியுமா? பேசாம இந்த போதை வருவாள் மையம் இருக்கு, அதில் சேர்த்து விட்டு குணமாக்கி ஒரு நல்ல பையன் கல்யாணம் பண்ணி விட்டுறலாம். டேய், யார் தாண்டா தப்பு பண்ணலை? எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அவன் பண்ண தப்ப அவ சரி செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ தான் யார் பேச்ச கேட்கறதே இல்லைல்ல, பின்ன எதுக்குடா அவளை பேச்சு தூங்கிட்டு இருக்க? டேய், அவ என் பொண்ணுடா. எங்க வீட்டுடைய குலச்சாமியே அவதான். இந்த பிரச்சனையை பத்தி நீ பேசுறதா இருந்தா இனிமே இங்க வராது. என்னவோ இஷ்டப்படி பண்ணி தொலை. என்னம்மா? பா, ரொம்ப சாரிப்பா. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பண்ண மாட்டேன். சாரிப்பா. இல்ல சாரி.